Hi students, welcome to Matthew C. Maxis. Now for this TRB second degree teacher நியமன தேர்வு எழுதுள்ள தேர்வர்களுக்கு பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்கமூலம். சாதாரணமாக நம்ம நம்பருக்கெலாம் ஸ்கொயர் ரூட் எடுப்போம். 1னா 1, 4னா 2, 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3, 64 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 8. அதை தான் தெரியும். இப்போ பல்லுறுப்புக்கோவை பாலினாமியல் இருக்குது, ஈக்குவேஷன் இன் பாலினாமியல் ஈக்குவேஷன் இருக்குது. அதுக்கு எப்படி வர்க்கமூலம் எடுக்கிறது? நம்ம எப்படி இப்போ சாதாரணமாக ஸ்கொயர் ரூட் அப்படின்னா உள்ளார வரக்கூடிய எண்ணை 2 தடவை எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு வேளை 49 எடுக்கிறோம்னா 2 7 இருக்குது, 25ன்னா 2 5 இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப 2ல் 1 போயிட்டு மிச்சம் வரும். அப்போது உள்ளே இருக்கக்கூடிய பக்கா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னால் 2 தடவை எழுதலாம். ரூட் எடுக்கிறப்ப ஒரு நம்பர் வெளியே வரும் ஆன்சராக. பட் பாலினாமியலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார ஆல்ஃபபெட்டில் எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா வெளியே வரப்போ எக்ஸு. ஒருவேளை எக்ஸின் அடுக்கு 4ன்னு இருந்துச்சுன்னா அது எக்ஸு ஸ்கொயர். ஓகே, இது சிங்கிளாக இருக்குது, ரைட்டுங்களா? சிங்கிளாக இருக்குது, சிங்கமாக இருக்குது. ஒருவேளை இப்படி இருக்குது பாலினாமியல் எக்ஸு ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ்ஸு ஒரு 2 வேணாம், ஒரு 4x ஒரு +4 இருக்குது. இதுக்கு எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது? ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம்? உள்ளார 2 தடவை வரணும். அப்போ இதை என்ன பண்ணலான்னா 2 தடவை ஃபேக்டர் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x + 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப இந்த ஸ்கொயர் போய்ட்டு அந்த 2 ஸ்கொயர் போயிட்டு மிச்சம் x + 2ன்னு நிற்கும். அப்போது ஸ்கொயர் ரூட்டு வர்க்கமூலம், பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்கமூலம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த ஈக்குவேஷனை 2 தடவை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ எப்படிலாம் உள்ளார ஒரு பாலினாமியலுக்குள்ளார ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயரில் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா x⁴ + x³ + 2x² ஆரம்பிக்கலாம். அல்லது x⁴6 + 5x⁴5 + 3x⁴4 இப்படி ஆரம்பிக்கலாம். அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார அந்த எக்ஸின் அடுக்கு, பொதுவாக பாலினாமியல் எப்போவுமே எக்ஸில் தான் எழுதுவாங்க. அப்போ பாலினாமியல் அந்த எக்ஸ்ன்னு சொல்கிறப்ப அந்த எக்ஸினுடைய அடுக்கு இரட்டைப்படையில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் வர்க்கமூலம் எடுக்க முடியும். ஓகே, இப்போ இது 10th டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது. ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ பாலினாமியல் பை டிவிஷன் மெத்தட். வகுத்தல் முறையில் பல்லுறுப்புக்கோவையின் வர்க்கமூலம் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ பாலினாமியல் பை டிவிஷன் மெத்தட். எனக்கு வகுத்து சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும் சார், ரைட்டுங்களா? ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64x⁴ - 16x³ + 17x² - 2x + 1ன்னு இந்த மாதிரி இருக்கும் சார். இப்படி நீங்கள் போட்டுகிட்டே வரணும் சார். போட்டுட்டு ஃபைனலாக ஆன்சர் 8x² - x + 1. இந்த பாலினாமியலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப ஆன்சர் என்ன வரும்னா இந்த பக்கம் மாடுலஸ் போடுவாங்க. மாடுலஸ் ஏன் போடுறாங்கன்னா, மேபி அது உள்ளார நெகட்டிவ் வரலாம். அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றினதுக்காக 99% பாலினாமியலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறாங்கன்னா ஆன்சர் மாடுலஸில் கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி போட போகிறதில்ல. இந்த மாதிரிலாம் இதோ போட்டிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி நான் உங்களுக்கு போடவே மாட்டேன். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கணக்கு முடிஞ்சு போய்டும், ஆன்சர் எடுத்துடலாம். அதுதான் என்ன சொல்கிறேன்னா, எப்பா இன்னும் ஒரு ஷார்ட்கட்டு அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன், ரைட்டுங்களா? ஓகே, இப்போது இந்த இடத்துல இதுதான் சார். இப்போ இந்த இடத்துல x⁴ முன்னாடி 64 வருது இல்லையா, இதை விட்டுடலாம். எக்ஸசைஸில் இருக்குது, எக்ஸசைஸ் 3.8ல் இதில் ஒரு 4 கணக்கு இருக்குது. ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 கணக்கு இருக்குது. அதாவது வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். மூணாவதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்குது, அதுலேயும் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏற்கனவே டெட்டில் கேட்டிருக்காங்க, பிஇஓவில் கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் டிஎன்பிசியில் கூட கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஓகே, இப்போது நான் ஒரு கணக்கு இந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு கணக்கும் இந்த எக்ஸாம்பிள் 3.21 நான் உங்களுக்கு போடுறேன், ரைட்டுங்களா? மற்றதை இந்த வீடியோ பாருங்கள். இந்த ஷார்ட்கட் ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த எக்ஸசைஸ் 3.8 எக்ஸாம்பிள் 3.21 இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அது
இந்த எக்ஸசைஸு இதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமே ஆனால் இப்போ இதுக்கு எப்படி ஷார்ட்கட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம இப்போ தான் சொன்னோம் பாலினாமியலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா கண்டிப்பாக முன்னாடி இருக்கிறது என்னவாக இருக்கும், அடுக்கு வந்து ரெட்டைப்படையில் இருக்கும். அப்போ எக்ஸ் பவருக்கு எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் 4 ரூட் எடுத்தால் ரைட்டுங்களா, அது நீங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. எக்ஸ் பவர் 4 ரூட் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயரு, 9 ரூட் எடுத்தோம்னா 3, தைரியமாக இந்த இடத்துல ப்ளஸ்ஸை போட்டுக்கலாம். இந்த இடத்துல 12ன்னு இருக்குது இல்லையா, இதை 2ஆல் வகுக்கணும். இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ். அப்போ மைனஸ் 12/2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6x. ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம், அடுத்த டேர்ம் என்னவாக இருக்குன்னா எக்ஸ்ன்னு இருக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப மாடுலஸ் போடணும்னு சொல்லிட்டேன். அப்போ therefore the answer is x square minus 6x plus 3 மாடுலஸ் போட்டு ரைட்டுங்களா. எப்படி சார் நீங்கள் இங்கே மைனஸ் போட்டிங்க, ஏன் இங்கே மைனஸ் வரக்கூடாதானா வராது, அதுக்கு விஷயம் தெரியணும். என்ன விஷயம் தெரியும்னா, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா இந்த இடத்தில் மட்டுமே மைனஸ் வரும் ரைட்டுங்களா. அப்போது அந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸுன்னு ஆன்சரில் வரும் ரைட்டுங்களா. புரியுதா நான் சொல்கிறது? எக்ஸ் பவர் 4க்கு ரூட் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர், 9க்கு ரூட் எடுத்தால் 3, தைரியமாக ப்ளஸ் போட்டுக்கலாம் பிகாஸ் ஆல்டர்னேட் சைனு. அடுத்தது எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி இருக்கிறது -12, இவரை 2ஆல் வகுத்துடணும். இப்போ -6, எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்த டைமு எக்ஸு, ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதால மாடுலஸ், ஃபினிஷ்டு ரைட்டா. ஓகே, இப்போது இந்த எக்ஸசைஸ் 3 பாயிண்டில் இருக்கிற கணக்கு உங்களுக்கு மொத்தத்துக்கும் ஷார்ட்கட் வேணும்னா நாளைக்கு வரைக்கும் பொறுங்க, அடுத்த வீடியோவில் இதை போட்டுடலாம். இப்போ எக்ஸாம்பிளில் இருக்கிற 3.1 சார், அங்கே எக்ஸ் பவர் 4 இருந்தது, முன்னாடி எதுவும் நம்பர் இல்லை. இங்கே எக்ஸ் பவர் 4 தான் இருந்துச்சு, முன்னாடி எதுவும் நம்பர் இல்லை. இதை ஈஸியாக ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. முன்னாடி நம்பர் வரா மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 37, இது கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 121 இருக்குது, இங்கே 16ன்னு இருக்குது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 64 இருக்குது. இதுக்கு எப்படி ஷார்ட்கட்டு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டே வாங்க ரைட்டுங்களா. கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் புரியலனா கூட 2 தடவை பாருங்கள், புரியும். இப்போ இந்த மாதிரி போடுவாங்க சார், உங்களுக்கு இந்த மாதிரி போடணும் சார். கண்டிப்பாக ஒரு பக்கம் கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் ஆகும் ரைட்டுங்களா. என்ன வரணுன்றது அது மாதிரி போட்டிங்கன்னா 10 நிமிஷம் ஆகும். இதை ஷார்ட்கட்டில் நான் சொல்லிடுறேன். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64, 64க்கு ரூட் எடுத்தால் எவ்வளவு, 8. எக்ஸ் பவருக்கு ரூட் எடுத்தால் எவ்வளவு, எக்ஸ் ஸ்கொயரு. இந்த 1க்கு ரூட் எடுத்தால் எவ்வளவு, 1. முன்னாடி வெரி கான்ஃபிடெண்ட்டாக ஷூராக கன்ஃபார்மாக ப்ளஸ்ஸு போட்டுக்கலாம். ஏன், ஆல்டர்னேட்டு சைனு. அடுத்தது இந்த 8 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 8ஐ இங்கே வகுக்கணும். அப்போ -16/8, -16/8 வகுத்திங்கன்னா எவ்வளவு சார், -2. ஞாபகமாக ஒரு 2ஆல் வகுத்துடுங்க. வகுத்துட்டிங்கன்னா -1ன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்தது எக்ஸு, 1 × எக்ஸு எக்ஸு, மாடுலஸ் போட்டு ஆன்சரை எடுத்துடலாம் ரைட்டுங்களா. இந்த இடத்துல என்ன, திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன். 64க்கு ரூட் எடுத்தால் 8, எக்ஸ் பவருக்கு ரூட் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர், கடைசியாக இருக்கிற 1க்கு ரூட் எடுத்தால் 1. கன்ஃபார்மாக ஷூராக ப்ளஸ் போட்டுக்கலாம் பிகாஸ் ஆல்டர்னேட்டு சைனு. அடுத்தது இங்கே இருக்கிற -16 இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த நம்பரால் வகுத்திங்கன்னா -2. அகைன் ஞாபகமாக 2ஆல் வகுத்துடுங்க, -1. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்தது எக்ஸு, -1 × எக்ஸு எக்ஸு, மாடுலஸ் போட்டுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும்னு நினைக்கிறேன், பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்கட்டை இந்த எக்ஸசைஸில் இருக்கிற 3 பாயிண்டில் இருக்கிற எல்லா சம்முக்கும் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு போடணும். அடுத்த வீடியோவை பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. அதே மாதிரி எக்ஸாம்பிளில் ஒரு சம்மோ 2 சம்மோ இருக்குது, அதையே நம்ம போட்டுடலாம் ரைட்டுங்களா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.